பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி சூரத்து அன்-நஜ்முடைய தஃப்சீர் பார்க்கலாம். போன வீடியோவில் வசனம் 18 வரைக்கும் பார்த்து அதன் தொடர்ச்சியாக இப்போ 19லேருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபரைதுமுல் லாத வல் உஸா வ மனாத ஷாலிஷத்தல் உஹ்ரா அலகும் முத்தக்ர வலஹுல் உன்ஷா தில்க இதன் கிஸ்மத்துல் லீஸா இன் ஹிய இல்லா அஸ்மாஉ சம்மைதுமுஹா அன்தும் وآباؤكم ما أنزل الله بها من سلطان إن يتبعون إلا الظن وما تهوى الأنفس ولقد جاءهم من ربهم الهدى أم للإنسان ما تمنى فلله الآخرة والأولى. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நீங்கள் ஆராதிக்கும் லாத்தையும் உஸ்ஸாவையும் கண்டீர்களா? மற்றும் மூன்றாவதான மனாத்தையும் கண்டீர்களா? உங்களுக்கு ஆண் சந்ததியும் அவனுக்கு பெண் சந்ததியுமா? அப்படியானால் அது மிக அநீதமான பங்கீடாகும். இவையெல்லாம் வெறும் பெயர்களே என்று வேறில்லை. நீங்களும் உங்கள் மூத்தாதியார்களும் அந்த பெயர்களை வைத்து கொண்டீர்கள். இதற்கு அல்லாஹ் எந்த அத்தாட்சியும் இறக்கவில்லை. நிச்சயமாக அவர்கள் வீணான எண்ணத்தையும் தம் மனங்கள் விரும்புவற்றையுமே பின்பற்றுகிறார்கள். எனினும் நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு நேரான வழி வந்தே இருக்கிறது. அல்லது மனிதனுக்கு அவன் விரும்பியதெல்லாம் கிடைத்து விடுமா? ஏனினால் மர்மையும் இம்மையும் அல்லாஹுக்கே சொந்தம். உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சிலைகளை வணங்குவதற்கும் தனக்கு இணைகளை ஏற்படுத்தி கொண்டதற்கும் சிலை வழிபாட்டாளர்களை கண்டிக்கிறார். அல்லாஹ்வின் நேசர் கலீல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டிய காபாவை போன்ற இவர்கள் தங்கள் சிலைகளுக்காக இல்லங்களை கட்டினார்கள். அஃபரைதுமுல்லாத். அல்லாத்தை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா? அல்லாத் என்பது செதுக்கப்பட்ட ஒரு வெள்ளை கல்லாகும். தாயிபில் அல்லாத்தை சுற்றி ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருந்தது. அதற்கு திரைகளும் பணியாளர்களும் ஒரு புனித முற்றமும் இருந்தன. தாயிப் மக்களான சஹீப் கோத்திரத்தினரும் அவர்களது கூட்டாளிகளும் அல்லாத்தை வழிபட்டார்கள். குறைசிகளை தவிர மற்ற அரேபியர்களிடம் தங்களிடம் அல்லாத் இருப்பதாக அவர்கள் பெருமை பேசுவார்கள். இப்னு ஜரீர் கூறுகையில், அவர்கள் அல்லாஹின் பெயரிலிருந்து அல்லாத் என்னும் பெயரை உருவாக்கி அதை பெண் பாலாக்கினார்கள் என்றார். அவர்கள் கற்பனை செய்யும் பண்புகளிலிருந்து அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் மற்றும் ரஃபி இப்னு அனஸ் ஆகியோரின் கூற்றுப்படி, ஜாஹிலியா காலத்தில் ஹஜ் பயணிகளுக்கு சவீக் பார்லி கஞ்சி தண்ணீரில் கலந்து கொடுத்து வந்த ஒரு மனிதனின் பெயரால் இது அல்லாத் என அழைக்கப்பட்டது. அவர் இறந்த பிறகு மக்கள் அவரது கல்லறையிலேயே தங்கி அவரை வழிபடத் தொடங்கினார்கள். இப்னு ஜரீர் கூறுகையில், அவர்கள் அல்லாஹ்வின் பெயரான அல் அசீஸ் என்பதிலிருந்து தங்கள் சிலையான அல் உஸ்ஸாவின் பெயரை உருவாக்கினார்கள். அல் உஸ்ஸா என்பது மக்காவிற்கும் தாயிபிற்கும் இடையே உள்ள நக்லா பகுதியில் ஒரு மரமாகும். அதன் மீது சிலை வணங்கிகள் ஒரு நினைவு சின்னத்தையும் திரைகளையும் அமைத்திருந்தார்கள். குறைசிகள் அல் உஸ்ஸாவை மிகவும் கண்ணியப்படுத்தினார்கள். உஹது போரின் போது அபூ சுபையான், எங்களுக்கு அல் உஸ்ஸா உண்டு, உங்களுக்கு அல் உஸ்ஸா இல்லை என்று கூறினார். இதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாருங்க, கூறுங்கள், அல்லாஹ்வே எங்கள் உதவியாளன், உங்களுக்கு உதவியாளர் எவரும் இல்லை. மனாத் என்பது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையே குதைத்திற்கும் அருகில் உள்ள முசல்லல் பகுதியில் இருந்த மற்றொரு சிலையாகும். ஜாஹிலியா காலத்தில் குஸ்ஆ, அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கோத்திரத்தினர் மனாத்தை கண்ணியப்படுத்தினார்கள். அவர்கள் மனாத் சிலைக்கு அருகிலிருந்த காபாவிற்கு ஹஜ் செய்வதாக பிரகடனம் செய்வார்கள். இமாம் புகாரி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து இக்கருத்தை பதிவு செய்துள்ளார்கள். அரேபியா தீபகத்தில் இன்னும் பல சிலைகள் இருந்தன. அல்லாஹ் தனது கண்ணியமிக்க வேதத்தில் குறிப்பிட்டுள்ள
வைக்கப்பட்டுள்ள இந்த 3 சிலைகள் போலவே மற்ற சிலைகளையும் அரேபியர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். எனினும் இவை மற்றவற்றை விட மிகவும் பிரபலமானவை என்பதால் அல்லாஹ் இவற்றை இங்கே குறிப்பிட்டுள்ளார். அபு அத்-துஃபைல் கூறியதாக இமாம் நஸை பதிவு செய்துள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொண்ட போது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்களை நக்லா பகுதிக்கு அனுப்பினார்கள். அங்கே ஒரு சோலையில் உள்ள 3 மரங்களின் மீது அல் உஸ்ஸா சிலை வைக்கப்பட்டிருந்தது. காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 3 மரங்களை வெட்டி அந்த சிலையிலிருந்து கட்டிடத்தை இடித்தார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விபரத்தை கூறியபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள், திரும்பி சென்று உமது பணியை முடிப்பீராக, ஏனெனில் நீ இன்னும் எதையும் செய்யவில்லை. காலித் ரலியல்லாஹு அவங்க மீண்டும் சென்றார்கள். அல் உஸ்ஸாவின் காவலர்களான சேவகர்கள் அவரை கண்டதும் அல் உஸ்ஸாவே என்று அபயக்குரல் எழுப்பத் தொடங்கினார்கள். காலித் ரலியல்லாஹு அவங்க அதனை நெருங்கிய போது கலைந்த தலைமுடியுடன் நிர்வாணமான ஒரு பெண் தன் தலையில் மண்ணை வாரி இறைத்து கொண்டிருப்பதை கண்டார்கள். காலித் ரலியல்லாஹு அவங்க அவளை தனது வாளால் கொன்றுவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திரும்பி வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் கூறினார்கள், அதுதான் அல் உஸ்ஸா. முஹம்மது இப்னு இஸ்ஹாக் கூறுகையில், அல்-லாத் என்பது தாயிப் பகுதியில் வசித்த ஸகீப் கோத்திரத்தாருக்கும் உரியது. பனு முஅத்திப் கோத்திரத்தார் அதன் காவலர்களாகவும் பணியாளர்களாகவும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்-முகீரா இப்னு ஷுஃபா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அபு சுஃபியான் ஸஹர் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரை அல்-லாத்தை அழிப்பதற்காக அனுப்பினார்கள் என்று நான் கூறுகிறேன். அவர்கள் நபி அவர்களின் கட்டளையை நிறைவேற்றிவிட்டு அந்த இடத்தில் தாயிப் நகரில் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். முஹம்மது இப்னு இஸ்ஹாக் மேலும் கூறுகையில், மனாத் என்பது அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கோத்திரத்தினருக்கும் எத்ரீபில் மதீனா அவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் உரிய சிலையாக இருந்தது என்றார்கள். அது கடற்கரைக்கு அருகில் குதைத்தில் உள்ள முசல்லல் பகுதியில் அருகே இருந்தது. அதனை தகர்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு சுஃபியான் ஸஹர் இப்னு ஹர்ப் அல்லது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்களை அனுப்புனாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜரீர் இப்னு அப்துல்லா அல் ஃபஜ்லி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை துல் கலசாவிற்கு அனுப்பினார்கள். அப்போது அவர், நான் குதிரையின் மீது நிலையாக அமர முடிவதில்லை என்று முறையிட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரது நெஞ்சில் கை வைத்து, அல்லாஹ்வே இவரை உறுதியாக்குவாயாக, இவரை நேர்வழி காட்டுபவராகவும் நேர்வழி பெற்றவராகவும் ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். பிறகு அவர்கள் அதனை அளித்தார்கள். ஃபல்ஸ் என்பது தையி மலையில் உள்ள தையி கோத்திரத்தாருக்கும் சல்மா அஸ்ஸா போன்ற அண்டை கோத்திரத்திற்கும் உரிய சிலையாக இருந்தது என இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்களை ஃபல்ஸ் சிலைக்கு அனுப்பினார்கள். அவர்கள் அதனை தகர்த்து அதன் கருவூலத்திலிருந்து 2 வாள்களை, மிக்சம் மற்றும் ரசூஃப் ஆகியவற்றை கண்டெடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவற்றை அலி ரலியல்லாஹு அவங்களுக்கே போர் செல்வங்களாக வழங்கினார்கள் என்று சில அறிஞர்கள் கூறியதாக இப்னு ஹிஷாம் குறிப்பிடுகிறார். ஹிம்யர் கோத்திரத்தாருக்கு பொதுவாக யமன் மக்களுக்கு சன்ஆவில் ரியாம் என்னும் பெயரில் ஒரு வழிபாட்டு தலம் இருந்ததாக முஹம்மது இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார். அதில் ஒரு கருப்பு நாய் இருந்ததாகவும் துப்பா மன்னருடன் சென்ற மதப்பணியாளர்கள் அதனை கொன்று அந்த கட்டிடத்தை இடித்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். ரூதா என்பது பனு ரபியா இப்னு கஹப் இப்னு ஷாத் இப்னு சயீத் மனாத் இப்னு தமீம் கோத்திரத்திற்கு சொந்தமான ஒரு கட்டிடமாகும். இதனை இஸ்லாத்திற்கு பிறகு அல் முஸ்தவீர் இப்னு ரபியா இப்னு கஹப் இப்னு ஷாத் இடித்தார் என்று இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள். சித்தார்த் பகுதியில் ஃபஹர் தஹ்லீப் வாயில் மற்றும் இயாத் கோத்திரத்தாருக்கு சொந்தமான துல் கஃபாத் என்னும் சிலை இருந்தது. அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தி வானவர்களை பெண்கள்தான் என்று வாதிட்ட சினை வணங்கிகளுக்கு மறுப்பு. உயர்ந்தவனாகி அல்லாஹ் சொல்றான், அஃபரைத்தும் லாத்த வல் உஸா வமனாத ஸாலிஸத்தல் உஹ்ரா. அல்லாத், அல் உஸ்ஸா மற்றும் மூன்றாவதான மற்றொருவனான மனாத்தையும் கவனித்தீர்களா? பிறகு அல்லாஹ் கூறுகிறான், அலகுமுத்தக்ர வலஹுல் உன்ஷா. உங்களுக்கு ஆண் மக்களும் அவனுக்கு பெண் மக்களுமா? அல்லாஹ் சிலை வணங்கியவர்களிடம், நீங்கள் அல்லாஹுக்கு பெண் சந்ததிகளை தேர்ந்தெடுத்து விட்டு உங்களுக்கு மட்டும் ஆண் சந்ததிகளை பெற்றுக்கொள்வதில் முன்னுரிமை அளிக்கிறீர்களா? இத்தகைய பங்கீட்டை நீங்களும் உங்களை போன்ற படைப்பினங்களும் செய்திருந்தால் கூட அது மிகவும் அநீதமான பங்கீடாகும். அதாவது அது
அநியாயமற்ற அநீதியான பங்கீடாக இருக்கும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான பங்கீட்டிலேயே இது முட்டாள்தனமானதும் அநீதியானதுமாக இருக்கும்போது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இப்படி ஒரு பங்கீட்டை எவ்வாறு செய்கிறீர்கள்? அவர்கள் சிலைகளை வணங்குவதன் மூலமும் அவற்றை தெய்வங்கள் என்று அழைப்பதன் மூலமும் உருவாக்கிய இத்தகைய பொய்யான புனைப்புகளையும் நாத்திகத்தையும் உயர்ந்தோனாகி அல்லாஹ் கூறுகிறான். இன்ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைதுமூஹா அன்தும் வஆபாஉக்கும். அவை நீங்களும் உங்கள் முன்னோர்களும் சூட்டிக்கொண்ட பெயர்களே என்று வேறில்லை, உங்கள் இஷ்டப்படி சூட்டிய பெயர்களாகும். மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். இதற்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கவில்லை, அதாவது எவ்வித சான்றும் இல்லை. இன் யத்தபிஊன இல்லல்லாஹ வமா தஹ்வல் அன்ஃபுஸு. அவர்கள் யூகத்தையும் தங்கள் மனங்கள் விரும்புவதையும் தவிர வேறு எதனையும் பின்பற்றுவதில்லை. முற்காலத்தில் தவறான வழியில் சென்ற தங்கள் முன்னோர்களை பின்பற்றும் குருட்டு நம்பிக்கையும் அதிகாரத்தை பெற வேண்டும் என்னும் ஆசையும் அதன் மூலம் தங்கள் முன்னோர்களுக்கு கண்ணியத்தை தேடித்தர வேண்டும் என்ற எண்ணத்தையும் தவிர அவர்களிடம் வேறு எந்த ஆதாரமும் இல்லை. வலகத் ஜாஅஹும் மின் ரப்பிஹிமுல் ஹுதா. நிச்சயமாக அவர்களின் இறைவனிடமிருந்து அவர்களுக்கு நேர்வழி வந்திருக்கிறது. அதாவது தெளிவான உண்மையுடன் மறுக்க முடியாத சான்றுகளுடன் அல்லாஹ் அவர்களிடம் தூதர்களை அனுப்பியுள்ளார். இருப்பினும் நபிமார்கள் மூலம் தங்களுக்கு வந்த நேர்வழியை அவர்கள் கடைப்பிடிக்கவோ பின்பற்றவோ இல்லை. வெறும் ஆசைகள் ஒருவருக்கு நன்மை ஈட்டித்தராது. உயர்ந்தோனாகி அல்லாஹ் சொல்றான், அமில் இன்ஷா நிமா தம்னா. அல்லது மனிதன் விரும்பியதெல்லாம் அவனுக்கு கிடைத்து விடுமா? அதாவது ஒவ்வொருவரும் விரும்பும் நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்து விடுவதில்லை என்பதை வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களின் ஒருவர் எதையாவது விரும்பினால் எதனை விரும்புகிறார் என்பதில் கவனமாக இருக்கட்டும். ஏனென்றால் அவரது விருப்பத்தில் எது அவருக்கு எழுதப்படும் என்பது அவருக்கு தெரியாது. இதனை அகமது மட்டுமே பதிவு செய்துள்ளார்கள். ஃபலில்லாஹில் ஆகிரத்துல் வல்லூலா. ஆனால் மறுமையும் இம்மையுமான அனைத்தும் அல்லாஹுக்கே உரியன. அதாவது அனைத்து விவரங்களும் அல்லாஹுக்கே உரியவை. அவன் இம்மைக்கும் மறுமைக்கும் அரசனும் உரிமையாளனும் ஆவான். அவன் இரு உலகங்களிலும் தான் நாடியதை செய்கிறான். அவன் நாடுவது நடக்கும், அவன் நாடாதது ஒருபோதும் நடக்காது. இன்னைக்கு சூரத்துன் அன்-நஜ்முடைய தஃப்சீர் வசனம் 25 வரைக்கும் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.